குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பிரதமர் மோடி இன்றைய மன் கி பாத் உரையில் மதுரையைச் சேர்ந்த ஆசிரியை சுபஸ்ரீயை பாராட்டியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. दुर्लभ और बहुत उपयोगी जड़ी बूटियों का एक अद्भुत बगीचा तैयार किया है। वो तमिलनाडु के मदुराई की रहने वाली हैं। वैसे तो पेशे से वो एक टीचर है, लेकिन औषधीय वनस्पतियां, मेडिकल हर्ब्स के प्रति उन्हें गहरा लगाव है। उनका ये लगाव 80 के दशक में तब शुरू हुआ जब एक बार उनके पिता को जहरीले सांप ने काट लिया। तब पारंपरिक जड़ी बूटियों ने उनके पिता की सेहत सुधारने में काफी मदद की थी। इस घटना के बाद उन्होंने पारंपरिक औषधियों और जड़ी बूटियों की खोज शुरू की। யார் இந்த சுபஸ்ரீ? இவரின் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மதுரை நாட்டார்மங்கலத்தைச் சேர்ந்தவர் சுபஸ்ரீ. வயது 55. வரிச்சியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியை. இவரது தந்தையை சில ஆண்டுகளுக்கு முன் பாம்பு கடித்த போது அவரை காப்பாற்ற மூலிகைகள் உதவியது. இந்த சம்பவத்திற்கு பின் பாரம்பரிய மருந்துகள் மற்றும் மூலிகைகளை ஆராய தொடங்கினார். இந்த ஆர்வம் வீட்டில் சிறிய மூலிகை தோட்டம் அமைக்க வித்திட்டது. கோவிட் காலத்தில் நிலவேம்பு கஷாயம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை மக்களுக்கு வழங்கினார். கொடிய நோயையும் நிலவேம்பு கஷாயம் விரட்டுகிறதே என மூலிகையின் மீதான தேடுதல் தொடர்ந்தது. 3 ஆண்டுக்கு முன்பே 70 வகை மூலிகைகளுடன் தோட்டம் விரிவடைய தொடங்கியது. 100 வகை மூலிகை செடிகளை தொட்டியிலும் அழிந்து வரும் பட்டியலில் உள்ள மூலிகை இனங்களையும் வளர்த்து வந்தார். நாட்கள் செல்ல செல்ல வீட்டில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டது. கணவர், நண்பர்கள், உறவினர்கள் ஐடியா கொடுக்க தமக்கு சொந்தமான 50 சென்ட் இடத்தில் ஒரு மூலிகை தோட்டம் உருவாக்கினார். இருபத்தைந்து வகை சஞ்சீவி மூலிகைகளில் 10 வகைகள் இவரது தோட்டத்தில் உள்ளது. கருடக்கால் சஞ்சீவி, சங்கு நாராயண சஞ்சீவி, கருமருது, நொச்சி, கருமஞ்சள், வெள்ளை, தூதுவளை, செவகத்தி, தண்ணீர் விட்டான் கிழங்கு, வலம்புரி செடி, கடம்ப மரங்கள் என பல மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் உள்ளன. அனைத்து மூலிகைக்கும் பெயர், பயன்களை தனித்தனியாக எழுதி வைத்துள்ளார். மூலிகை தோட்டத்தை ஆர்வலர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் ஆர்வமுடன் வந்து பார்த்து செல்கின்றனர். இயற்கை ஆர்வலர்களுக்கு மூலிகை கன்றும் சுபஸ்ரீ தோட்டத்தில் இலவசம்தான். சுபஸ்ரீயின் மூலிகை தோட்டத்தை பார்க்க வெகு தொலைவில் இருந்து மக்கள் வருகிறார்கள். நமது பாரம்பரியத்தை சுபஸ்ரீ முன்னெடுத்து செல்கிறார் என மோடி பாராட்டியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபஸ்ரீ. வரிச்சூர் அருகில் உள்ள நாட்டார்மங்கலம் கலைவாணி நகரில் மூலிகை தோட்டம் அமைஞ்சிருக்கு. கடைக்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மூலிகை தோட்டத்தை அறிந்து நம் பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் மனதின் குரலில் என்னை பற்றி பாராட்டினது எனக்கு ரொம்ப உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. இதன் மூலமாக இன்னும் அதிகமான மூலிகைகளை சேகரிக்கக்கூடிய உற்சாகத்தை எனக்கு தந்த என்னுடைய பிரதமர் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.